Feel Good Entertainments and start பண்ணிருந்தோம் last year. So over a period of 1 year நான் almost ஒரு 50 to 40 scripts கேட்டிருந்தேன். ஸோ அதில் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட நிறைய டேலண்ட் ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்றது ஒரு விஷயம் எனக்கு அனாலிசிஸ் ஆகி அது ஒரு டிசிஷன் ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ இப்போது நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்குது. அட் த சேம் டைம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் மூலியமாக கிடச்சிது. ஐ வில் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் மை டீம் before I go deep inside. Ponmudi master, Tirunavkar Arsu master, both of them are well trained. ரொம்ப வருஷமா பழைய வருஷமா இந்த ஆக்டிங்காகவே இருந்து இந்த ஆக்டிங் இந்த சினிமான்றதா லைஃபா ரெண்டு பேருமே இருந்தாங்க. சார் வந்து NSD படிச்சு கர்நாடகாவில் படிச்சு அப்புறம் ஆல்மோஸ்ட் 7 years ஆஃப் எஜுகேஷன் இன் சினிமா. அண்ட் மாஸ்டர் வந்து கடந்த என்னோட குருநாதர், ரெண்டு பேருமே என்னோட குருநாதர். நான் மாஸ்டர் கிட்ட 2015 நான் என்னோட ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார்கிட்ட வந்து 2020 பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இருக்கிற எக்ஸ்போஷர், இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே போகணும். இந்த தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய ஆக்ட்ரஸஸ் நல்ல கேரக்டர்ஸ் நல்ல மூவிஸ் பண்ணணுன்றதோட ஒரு கோல் ஆம்பிஷன்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம முதல் பேட்ச் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பேட்ச், ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங். அதுக்காக இங்கே எவ்வளோ இது ஆக்சுவலி ஒரு சின்ன ஒகேஷன் தான், ஆனால் இந்த சின்ன ஒகேஷனுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. நான் சரத் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் சார். அண்ட் லைக் my husband said, நம்ம எல்லாரும் in movie industry, in acting industry, and இப்போ talent நிறையா வேணும். நான் கம்பேர் பண்ணுறேன்னா ஒருவேளை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நிறையா டேலண்ட் இருக்குது, ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் கூட செம்ம டேலண்ட் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ கூட நிறைய ஆக்டருக்கு வாய்ப்பவே இல்லை. ஸோ we are trying to guide all the upcoming actors and give them correct guidance. And அதுக்காக தான் we have started this, and உங்கள் எல்லாருக்கும் blessings வேணும். ஸோ அது சப்போர்ட்காக நன்றிக்காக ரொம்ப நன்றி. முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது வந்து நேற்று ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு. இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் உங்கள் முன்னாடி நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நம்ம எல்லாருக்கும். அந்த ஆனந்தத்தோடு இன்றைக்கி இங்கே வந்து அந்த ஃபீல் குட்டோட இந்த ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலில் வந்து நான் வந்து துவக்கி வைப்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் வீரா சொன்ன மாதிரி, நமிதா சொன்ன மாதிரி, ஐ பீன் வித் தெம் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தே ஹேவ் இந்த இண்டஸ்ட்ரி. அப்படின்னா நமிதா இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அதனால தான் அவர் சொந்த கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னேன். பார்த்துக்கோங்க, ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு திருப்பதியில் போயிட்டு அது டச்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லணும்னா நானும் ராதிகாவும் போயிருந்தோம். அங்கே போனோன்னா அவங்க மேடைக்கு போகும்போது போய் கணவர் அங்கே உட்காந்துருக்காங்க. மேடைக்கு போனால் Namita came running to me, fell on my feet and took a blessings. Still I cannot forget. So these are the qualities I find in Namita. அவங்க வந்து கூப்பிட்டு இந்த பள்ளி ஒன்று துவங்கி இருக்கோம், நீங்கள் வரணும்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதை வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி அதுக்கு. நமிதா சொன்ன மாதிரி, இவங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆக்ட்ரஸோ வரதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொசிஷனை வந்து இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன். அது வந்து முக்கியமாக இன்றைக்கி வர ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு இது சாதாரண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது மக்களை மகிழ்விப்பது ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம், அது மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கூட, சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார், இருங்க நான் சாமி கும்பிட்டு, நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னால் கூட, இல்லைங்க சாமிக்கு தான் இருக்கும், நீங்கள் போயிருவீங்களே அப்படின்வாங்க. அப்போ அந்த ஒரு முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம தான் அடையாளம் காட்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது we have a moral responsibility, do something to the society, give back something to the society. அப்படி இருக்கும்போது பல டேலண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து முன்னுக்கு வரதுக்கு முன்னாடி தி ஆக்டிங் நியூவான்சஸை கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நான் வந்து எந்த ஸ்கூலுக்கும் நான் போகல. நான் வாட் ஐ ஃபெல்ட், மனசில் என்ன தோணுதோ, இந்த கேரக்டர் நடித்தா எப்படி இருக்கும், இந்த இமோட் பண்ணால் எப்படி இருக்கும், இதை நினச்சி தான் நான் வந்து நடிக்காரன்னு சொல்லி நேச்சுரல் ஆக்டர், ஐம் நாட் அ மெத்தட் ஆக்டர். ஸோ அதனால் என்ன வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் மாணவர்களுக்கும் ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிடுறாங்க. நிறைய ரீல்ஸ் போடும் போது இவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுது இன்றைக்கி.
ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இதெல்லாம் மீறி மெம்பர்ஸ் இல்லாமல் தே ஆர் ஆல்சோ கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி படத்தில் போடுறதுன்னு வாய்ப்பை உருவாக்கி கொண்டுள்ளார்கள். அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் சிசில் பண்ணால், இன்னும் கொஞ்சம் கூர்த்திட்டுனால் எப்படி இருக்கும் தான் நான் பார்க்குறேன். அந்த டேலண்ட்ஸ் தி கோட் பேசிக் ஆடிஷன் பண்ணும்போது சரி, எப்படி பேசணும், எப்படி வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எப்படி அந்த கேரக்டராகவே இங்கே மாறணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு ஸ்கூல் தேவைப்படும். ஆக்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி. இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஏன்னா வெற்றி பெற்றதுனால அதை பற்றி பேசுகிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக இப்படி கொண்டு போகிறத கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி பண்ணுங்கள் சார், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்னா தட் மே பி வெரி எஃபெக்டிவ். அதே மாதிரி ஆக்டிங்கில் எனக்குலாம் நடிக்க தெரியுங்க, டைலாக் சொல்ல தெரியுன்றது ஒரு வேறு. உணர்ந்து சிலது இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுங்க இறக்குங்க, இதெல்லாமும் கற்றுக் கொடுப்பது தான் அந்த ஸ்கூல். ஸோ டெஃபினெட்லி ஃபீல் குட் நல்ல ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு சூப்பர் குட் 13 படம் பண்ணியிருக்கேன். சௌத்ரி சார் 100 படம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 13% படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த குட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் குட் பேர் வச்சுருக்கீங்க. அந்த ஃபீல் குட் டெஃபினெட்லி வில் கம் அக்ராஸ் டு தி பீப்புள். அண்ட் இந்த ஸ்கூலுக்கு வாங்க. பல பள்ளிகள் இருக்குது, ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது, பல பேர் ப்ரைவேட்டாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறட்டும். இங்கே ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலுக்கும் வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சார், அவங்களும் டேலண்ட் தானே, அவங்கள கண்ட்ரோல் பண்ண சொல்ல. இவங்க ஸ்கூல்லேருந்து வரவங்க ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லாட்டி ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதோ அதை யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அவங்களும் மக்கள் பார்த்துட்டோம். அப்போ இங்கே இருந்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. இப்போ இண்டிவிஜுவலாக வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, இப்போ நிறைய கண்டென்ட் பார்க்க நல்லா நடிக்கிறாங்க எல்லோரும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதானே செய்யும். அது ஒன் ஃபார்ம் ஆஃப் கம்மிங் டு ஃபிலிம்ஸ். அதனால தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது இவங்களுடைய கடமை. இல்லை அது இப்போ சேஞ்சிங் டைம்ஸ் இருக்குல்ல பிரதர். இப்போ நானே சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா நிலைமை நான் போட வேண்டியது, இந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க, தப்பு இல்லையா. ஸோ வி ஹேவ் டு கம்பீட் வித் அதர்ஸ். இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ முதல்ல எப்படி ஃபீல்ட் காம்படிஷன் தானே. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறவங்கள நீங்கள் போட்டிக்கு தயாராகிடணும். அதனால் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் வி ஹேவ் டு கோ இன் டு மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் போகணும். நீங்கள் அப்படி பார்த்தா எல்லோரும் மெம்பரை வச்சு நடிக்கிறாங்க இல்லையே, அப்படி பார்க்க முடியாது. எல்லாருமே டேலண்ட் இருக்குது, அவங்கள படத்தில் யூஸ் பண்ணிடலான்னு வந்துடுறாங்க. ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாட் பீங் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்களே இவங்க அந்த படத்தில் நடிக்கிறாங்களான்னு கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அவங்கள உடனே மெம்பர் ஆனால் தான் நடிக்கணும்னு சொல்கிறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை இங்கே. ஸோ டேலண்ட் இஸ் பீன் ரெகக்னைஸ்ட், டூயிங் இட். எனக்கு தெரியும், நான் கிளாமர்லாம் பார்க்குறது டேலண்ட்டை தான் பார்க்குறேன். நீங்கள் கிளாமர் பார்க்குறீங்க நினைக்கிறேன். எதுக்கு பொலிட்டிக்கல் கொஸ்டின்? நீங்கள் பொலிட்டிக்கல் கொஸ்டின்லாம் எதுக்கு பேசுறீங்க? ஆனால் ஆக்டிங் வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ ஃபண்டமெண்டலாக 3 months கோர்ஸாக வச்சுருக்கோம். அண்ட் we are also coming up with direction into that also. ஏன்னா இங்கே அந்த டைரக்டர்ஸும் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணுன்றது தான் என்னோட கோல். ஸோ ஆஸ் ரைட்லி செட், என்னோட we have a plan. நான் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் எவ்ரி பர்சன் ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர். நான் ஆக்டராக இருக்கேன், நான் ஆக்டர் தான், ஸ்க்ரீனில் தான் நடிப்பேன்னு கிடையாது. வி ஷுட் எல்லாருமே டெய்லி கம்யூனிகேஷனில் இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா. ஸோ எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான் சொன்னேன். வி வில் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு க்ரோ தேர் சோஷியல் அவேர்னஸ். ஏன்னா நாங்கள் அந்த கிளாஸ் நடக்கும்போதே அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே வரும். அந்த 90 days அவங்க முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 1,00,000 மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. ஏன் இந்த கேப் வருது அப்படின்ட்டு நான் பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணும்போது, ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் டியூ டு லேக் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டியூ டு லேக் ஆஃப் ரைட் பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வி ஆர் ட்ரையிங் டு கிரியேட் தட் பேஸ். ஆக்டிங்க்கு கிளாसेस வைக்கறாங்க, அவங்க ஆக்ட் பண்றாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க ஆக்டிங் 100 படம் 50 படம் ஆக்ட் பண்ணிட்டா டக்குன்னு அரசியலுக்குள்ள என்ட்ரிஃபை ஆகுறாங்க. சோ அதுக்கும் ஒரு அரசியல் மாதிரி ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட் क्वेश्चन. உண்மையிலே நான் பாராட்டுறேன் உங்களை. என்னன்னா
அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படி எடுத்துக்கலாமா அவங்க கேள்வியா? அதான் அந்த மீனிங்கை நீங்கள் சொல்லாதனால நான் சொல்லிடுறேன். அப்போ அதுக்கு யார் வேணால் வரலான் இருக்குது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். ரெண்டாவது, நீங்கள் இப்போ இங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸில் போய் நடிக்காதீங்க. ஆமாம், அங்கே உண்மையாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமாம், அது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது மக்கள் புரிஞ்சுக்கணும், என்ன பேசுகிறா மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி வந்து பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க, அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்லை, செயல்படுத்துகின்ற திறமையை உருவாக்கினால் மக்களுக்கு நல்லது தானே. 2026 வந்து மாற்றம் வரணும். 2026 இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கே தெரியல. எனக்கு தெரியாது, எப்படி தெரியும்? நான் நாளைக்கு இருக்கனாலும் எனக்கு தெரியாது. வாய்ஸ் நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாதுல்ல. சரத்குமார் சார், நீங்கள் பாலிடிக்ஸ் இருக்கீங்க, சினிமா இருக்கு, என்ன கேளுங்களேன். அது எனக்கு மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்னை பற்றி சொல்கிறேன்னா, நான் வந்து படத்தில் வந்து நான் நடிக்கும்போது நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன்ற மறந்துட்டு தான் அங்கே நடிக்கிறேன். அந்த கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன். அதில் வந்து நான் சேர்ந்திருக்க இயக்கத்தை வந்து வேறு மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன். எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, இது சொல்லணுமா, அவசியமானு கேட்பேன். தட் லிபர்ட்டி இஸ் லெஃப்ட் வித் மீ as an actor. ஸோ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல தான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன இந்த நல்ல கருத்துனா இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க, நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு தனியாக ஒரு சர்ச்சை வச்சுக்குவோம். ஐ எம் ரெடி டு மீட் யூ another 15-20 டேஸில். நான் 400 பேரை கூப்பிட்டு உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைத்து, நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கேருந்து எனக்கு கேள்வி கேட்குறீங்க, நான் இங்கே நானும் அங்கேருந்து இங்கே கேள்வி கேட்டிருக்கேன். அதான் நான் என்ன சொல்லிடுறேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன். இன்னைக்கு let us feel good about the new company which is கண்டிப்பாக நானே ரிஃப்ரெஷ் பண்றேன். ஒரு செகண்ட் நல்ல இந்த மாதிரி கேளுங்க. நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லுங்க. கேளுங்க. ஆக்டிங் கற்றுக்கிறது அவசியம் தான். நான் சொல்கிறேன், பேஸ் வேணும். எதுக்குமே பேஸ் வேணும். எல்லாத்துக்குமே, எந்த தொழிலாக இருந்தும் யூ ஷுட் நோ சம்திங். இப்போ அங்கே இருக்கீங்கன்னா யூ ஷுட் நோ அபவுட் த வேர்ல்டு. இன்றைக்கி உலக செய்திகளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்கள் மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்கள் கிராமத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுதான் செய்தி. ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள். அதுவும் ஆக்டர்ஸ்க்கு நாலேஜபிளாக இருக்கணும். ஆக்டர்ஸ் ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. அப்போ தான் கிரகிச்சிக்க முடியும். ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹிட்லர் போகிற நடிக்கணும்னு சொன்னால் ஹிட்லருடைய ஸ்பீச்சஸ்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லி ஒரு 2 படம் 3 படம் பார்க்காம நான் தூங்குறதில்ல. நான் வந்து மாலன் டாட்டா படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாரு இங்கேன்னு பார்ப்பேன். சிவாஜி சார் படம் படிக்காத மேதையும் பார்த்தேன், புதிய பறவையும் பார்த்தேன். படிக்காத மேதையில் ஒரு கேரக்டரில் பூந்து எப்படி நடிச்சிருக்காரு, புதிய பறவையில் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்தேன். ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனான சீனு, ஒரு ட்ரெயின் வரும்போது அவர் பயப்படுறாரு, எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிறாரு, ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு. படிக்காத மேதையில் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு. ஸோ ஐ வாட்சிங் ஆல் திஸ். ஸோ இன்றைக்கி இருக்க ஆக்டர்ஸும் அப்டேட் பண்ணுறது நல்லது. ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும். எனக்கே வாய்ப்பு இருந்தால் நான் போயிட்டு 1 month எங்கேயாச்சும் படிச்சுட்டு வருவேன் திரும்பி. ஏன்னா ஐ வுடன்ட் சே ஐ எம் 100% in everything that I do. இன்றைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு டைரக்டர் டெல்ஸ் மீ டுடே யூ டூ திஸ்ன்றார். இப்போ டியூட் படம் ரீசனாக வந்து ஹிட் ஆச்சு. பட் டியூட் படத்தோடைய கேரக்டரே நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து திங்க்வே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டைரக்டர் சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்ன பிறகு அதை உள்வாங்கி நடித்ததன் விளைவு தான் அது. ஸோ யூ ஸ்டார்ட் லேர்னிங் எவ்ரி டே a new character that is given to you, challenges. அவ்வளோதான். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இப்போ அஜித் போனாலும் சரி, அஜித்துக்கு போனாலும் சரி, கூட வந்து செத்து போயிருக்காங்க. தாண்டி கோயிலுக்கு போனால் கூட ஒரு 10-12 பேர் செத்து போகிறாங்க. இது மக்களுக்கு என்ன? மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பத்திரமா உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன். தே ஆல்சோ காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் யூ ஆர் கோயிங். நீங்கள் ஒரு கூட்டமான இடத்துக்கு போகிறோம்னா அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? நீங்கள் ஒரு 4 மணி நேரம் அங்கே நிற்கணும்னு சொன்னால் தண்ணி பாட்டு வச்சுருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? நீங்களும் கவனிக்கணும். யூ காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இறைவன் கொடுக்கின்ற இந்த உயிர் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கும் போது எங்கெங்கே எப்படி போய் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளும் தெரியும். வி ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். ஓகே, ரொம்ப நன்றி.